இந்த சிறப்பு பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னோடு பாரதிய ஜனதா கட்சியின் அகில பாரத மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மற்றும் ஆனந்த பிரியா மற்றும் எங்களோடு மகளிர் அணியை சார்ந்த அனைவரும் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். ஏன் மகளிர் எல்லாரும் சேர்ந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுக்கிறோம் என்றால், மிக மனவேதனையான நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. பெண் குழந்தைகள் கசக்கி வீசப்படுகிறார்கள், மொட்டிலேயே கருக வைக்கப்படுகிறார்கள். எந்த ஒரு சமுதாயத்தில் பெண் சமுதாயம் பாதுகாப்பாக இல்லையோ அந்த சமுதாயம் நிச்சயமாக பாராட்டப்படக்கூடிய சமுதாயம் அல்ல. ஆட்சியும் அப்படிதான். தமிழ்நாட்டில் மிக மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஒரே வாரத்திற்குள்ள 4 பல நிகழ்வுகள் நடந்தது. ஆனால் 4 மிக மிக மோசமான சம்பவங்கள், மனதை குலைக்கின்ற, மனசாட்சியை உலுக்குகின்ற, பெண்ணினத்தையே கவலைப்பட வைக்கின்ற, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தாயும் கவலைப்பட வைக்கின்ற கொடூரமான சம்பவங்கள். இதில் விளாத்திக்குளத்தில் நடந்த சம்பவத்தை யாரும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. இதில் ஸ்டாலின் அரசு ஒவ்வொரு தாய்க்கும் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் ஒரு பெண் குழந்தை 10ஆவதுல சிறப்பாக படித்த குழந்தை, 495 மார்க் வாங்கின பள்ளியில் 2வது வந்த குழந்தை, +2க்கு படிச்சுட்டு இயற்கை உபாதையை கழிக்க சென்ற இடத்துல 6 மணிக்கு குழந்தையை காணும். 7 மணிக்கே அவங்க விளாத்திக்குளம் காவல் நிலையத்திற்கு சென்று விட்டார்கள். உடனே மகளிர் காவல் நிலையத்திற்கு போங்கன்னு சொல்றாங்க. அங்கேயும் இங்கேயும் அலையிறாங்க. அங்கே ஒரு பெண் காவல் அதிகாரி யார் கூடயாவது ஓடி போயிருப்பாங்க, போய் பாருங்க. இந்த மனநிலையை சமூக நீதி பேசிக்கொண்டிருக்கின்ற ஸ்டாலின் என்ன சொல்கிறார்? உடனே அந்த குழந்தைக்கு தேடுதல் ஏற்பாடை செய்திருந்தால் அந்த குழந்தை உயிரோடு கிடைத்திருக்கும். அடுத்த நாள் 1:30 மணிக்கு அந்த கிராமத்தை சார்ந்தவர்களே போய் அந்த குழந்தையை கண்டுபிடிக்கிறாங்க, உயிரற்ற குழந்தையை. இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு அரசு நடந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நேரடியாக சொல்ல முடியும். எந்த ஒரு பிஞ்சு பெண் குழந்தையும் காப்பாற்ற முடியாத அரசு தொடர்ந்து நடப்பதற்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. இதில் மனவேதனையான ஒன்று. ஆக 2-3 கருத்துக்களை இங்கே சொல்ல விரும்புகிறோம். ஒன்று, போதை கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது, அதனால் பொதுவெளியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒருவேளை பெண் குழந்தைகள் காணாமல் போனால் கூட காவல்துறை அதற்கான வழக்குகளை பதிவு செய்ய மறுக்கிறார்கள். வழக்குகளை பதிவு செய்ய மறுப்பது மட்டுமல்லாமல் மிக மோசமாக பெண் குழந்தைகளை அவர்களின் அடிப்படை தன்மையை பற்றியே அசிங்கமாக பேசி அந்த பெற்றோர்களை மனக்குமுற வைக்கிறார்கள். அதற்கு பின்பும் காவல்துறை அதிகாரிகள் எந்த உதவியும் இல்லாமல் கிராம மக்கள் தான் காவல்துறை செய்ய வேண்டிய நடவடிக்கையை செய்கிறார்கள். ஆக இது நெஞ்சை உலுக்குகின்ற சம்பவம். இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் வழக்காடு மன்றத்திற்கு சென்று சிபிஐ விசாரணை தேவை என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக இதுவரை குற்றவாளிகள் முழுமையாக கண்டுபிடிக்கப்படவில்லை. இதுவரை யார் என்று, இது நடந்தது ஒரு கிராமத்தில், பொதுமக்களே போய் பார்த்திருக்கிறார்கள். ஆனால் எந்த இடத்திலும் எதுவும் பதிவாகாமல் யாரையும் குறிப்பாக குற்றவாளிகள் என்று முதல்ல கொஞ்சம் பேர் பிடிச்சுன்றாங்க, அப்புறம் 5 பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது என்கிறார்கள். எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு கூட மிக மிக காலதாமதம் ஆகியிருக்கிறது. இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சென்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது எல்லா பிரச்சனைகளும், சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதற்கு நேரடியாக சென்று அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருந்தவர்கள். இன்று முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு ஒரு இடத்தில் ஒரு குடும்பமே குலைந்து போய் கிடக்கிறது, ஒரு குழந்தை உருக்குலைந்து போய் கிடக்கிறது, ஆனால் இங்கே உட்கார்ந்து ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கார். நேற்று சகோதரி வானதி கூட அதை கடுமையாக கண்டனத்திருந்தார்கள்.
ஆக ஒரு குடும்பத்தில் ஒரு மூலையில் ஒரு துன்பம் நடந்திருக்கும் பொழுது எப்படி உங்களால் நிம்மதியாக இருக்க முடிகிறது என்றால், அப்படி என்றால் இந்த தமிழ்நாட்டை பற்றியும் தமிழ்நாட்டு பெண்களை பற்றியும் அக்கறை இல்லை, ஆணவம். நாம் ஏதோ ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டோம்னால எல்லா பெண்களும் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் என்ற ஆணவம் இந்த அரசாங்கத்திடம் இருக்கிறது. இதற்கு சரியான அடி கொடுக்கப்படும். அதனால் தான் நாளைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. நான் திருநெல்வேலியில் கலந்து கொள்கிறேன், சகோதரி வானதி திருப்பூரில் கலந்து கொள்கிறார்கள், அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் மதுரையில் கலந்து கொள்கிறார்கள், சகோதரர் அண்ணாமலை அவர்கள் கோயம்புத்தூரில் கலந்து கொள்கிறார்கள். ஆக நாங்கள் எல்லாம் கலந்து கொள்வது மட்டுமல்லாமல் மரியாதைக்குரிய அண்ணன் ஜி.கே. வாசன், சகோதரர் அன்புமணி, எல்லாவற்றிற்கும் மேலாக தலைநகரில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். ஆக பெண் குழந்தைகள் பாதுகாப்பற்ற தன்மை மட்டுமல்ல, இந்த அரசு அதை மிக இலகுவாக எடுத்துக்கொள்கிறது, பெண்ணினத்திற்கே எதிராக இருக்கிறது என்பதை வலிமையான வன்மையான கண்டனத்தை சொல்வதற்காகத்தான் நாங்கள் இது சிறப்பு பத்திரிகையாளர் சந்திப்பு என்று சொல்வதை விட வேதனையான பத்திரிகையாளர் சந்திப்பு. இன்னொன்று, ஒரு பொறுப்பு டிஜிபி தான் இருந்து கொண்டிருக்கிறார். என்ன பிரச்சனையெல்லாம் எல்லாற்றோட கவலை அளிக்கக்கூடியது, ஹோம் செக்ரட்டரி உட்கார்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று ஒரு பொய்யான தகவலை சொல்கிறார். இன்றைக்கி போஸ்கோ கேசஸ் மட்டுமே 59% அதிகரித்திருக்கிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்களின் பதிவு 109% அதிகரித்திருக்கிறது. ஆனால் கன்விக்ஷன் ரேட்டு 10 to 15% தான். குற்றவாளிகள் சுலபமாக நடமாடி கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். ஆக தமிழகத்தின் அடிநாதமே குலைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பெண்களின் ஓலம் அங்கே அங்கே அவர்களின் குடும்பத்தை குலைத்து கொண்டிருக்கிறது என்பதை மிக வேதனையாக மகளிர் அனைவரும் நாங்கள் பதிவு செய்கிறோம். கனிமொழி எப்போ போனாங்க? போயிட்டு வந்தப்புறம் குற்றவாளிகள் என்ன ஆனாங்க? அது மட்டுமல்ல, அவங்க ஆட்சிக்கு உள்ள காவல்துறை எப்படி செயல்படுகிறது என்பதுதான். ஆக போய் ஆறுதல் சொன்னாங்கன்றதுனால அந்த குடும்பத்தை நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளந்தி குடும்பம். அவங்க ஒரு அந்த நிலையிலிருந்து அந்த குழந்தைகளை படிக்க வைத்திருக்கிறார்கள் என்று. சரி, முதலமைச்சர் உடனே என்ன நடவடிக்கை எடுத்தார்? நானும் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேங்க. இப்படி ஒரு நிகழ்வு நடந்த உடனே காவல்துறை கூட்டம், உடனே அதிகாரிகள் கூட்டம், உடனே பறக்கும் படை, இன்னும் நாங்கள் 10 படை அமைச்சிட்டோம்னு சொல்றாங்க. அதோட நிலை என்ன? முதலமைச்சர் அதை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாரு? அதுதான் அட்மினிஸ்ட்ரேஷன். அதை பத்தி கவலைப்படாம இருக்கிறதான் தான். அடுத்த நாள் அவர் ரொம்ப ஜாலியா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கிறாருன்றது அதை விட வேதனை. இதைத்தான் நாங்க சொல்கிறோம். அதனால ஏதோ பாராளுமன்ற உறுப்பினர் போயிட்டாங்க, அதுக்கு மேல வேற யாரும் கேட்கக்கூடாது அப்படின்னு பொதுமக்களில் ஒருவளாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திமுக கூட்டணி கட்சி செயல்பாடு தான் நம்ம பார்த்தோமே. ஒரு அதாவது அடிமை கூட்டணி எதிர்கூட்டணியை சொல்லி கொண்டிருக்கிறாங்க. உண்மையான அடிமை கூட்டணினா திமுக கூட்டணி தாங்க. தொழிலாளர்கள் பிரச்சனை வந்தா கம்யூனிஸ்ட்கள் கேட்க மாட்டாங்க. பட்டியலின தொழிலாளர்களுக்கோ மக்களுக்கோ பிரச்சனை வந்தா அண்ணன் திருமாவளவன் கேட்க மாட்டார். அதே மாதிரி பெண்களுக்கு பிரச்சனை வந்தா எந்த கட்சியும் கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு வைகோவா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், கண்டனம் சொன்னது எவ்வளவு நாள் கழிச்சு சொன்னாங்கன்றதும் ஏதோ நம்ம சொல்லாம இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக. இதே இதுக்கு முன்னாலன்னா வீட்டுக்கு போவீங்க, ஆறுதல் சொல்வீங்க, யாரும் எதை பத்தியும் கவலைப்படல. அப்போ உங்களோட ஒற்றை நோக்கம் ஓட்டு தானே தவிர மக்களின் உணர்வு அல்ல, பாதுகாப்பு இல்லை, மக்களின் மேன்மை அல்ல, பெண்களின் பாதுகாப்பு அல்ல என்பதை அவங்க கூட்டணி கட்சிகளும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. கேஸுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, கேஸ் இல்லாத தட்டுப்பாடுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. அவங்க வீட்டில் சமைச்சு அந்த கேஸ்ல சாப்பிட்டுட்டு வந்து உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. ஆனா அந்த பெண் குழந்தைகள் பாதிப்படைந்ததற்கு என்னென்ன சொன்னாங்க நான் கேட்கிறேன். ஆக எல்லாமே நாடகம் என்பதுதான் இப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. வேதனை என்பது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மணிப்பூரை விட, உத்தரப்பிரதேசத்தை விட, பீகார், ராஜஸ்தானை விட தமிழகத்தில் குற்றங்கள் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு தயாநிதி மாறன் போன்றவர்கள் எல்லாம் சொல்றாங்க. இதை விட மோசமான ஒரு தமிழ்நாட்டு நிலைமையை பாராளுமன்ற உறுப்பினர்களை நாம பார்க்க முடியாதுங்க. அந்த ஊரை பாரு, இந்த ஊரை பாரு, நம்ம ஊரை எப்ப நீங்க பார்க்க போறீங்க? எல்லா ஊர்லயும் நிர்வாகம் இருக்கிறது, அந்த ஊர் பிரச்சனையை அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனா நம்ம ஊரை நீங்க என்னைக்கு பார்க்க போறீங்க? விளாத்தி குளத்தை என்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க? இன்னைக்கு மதுராந்தகம் கிட்ட ஒரு குழந்தை
பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு அடுத்த நாள் 16 கிலோமீட்டர் நடந்து போயிருக்குதுங்க. 16 கிலோமீட்டர் அந்த உடல் வலியும் மன வலியும் வச்சுட்டு ஒரு குழந்தை 16 கிலோமீட்டர் போய் காவல் நிலையத்தை அடைய வேண்டி இருக்குன்னா தமிழ்நாட்டில் எங்க பாதுகாப்பு இருக்குது? இதுல வேற நீங்க வந்து மணிப்பூரை பாருங்க, உத்தரப்பிரதேச பாருங்க, மகாராஷ்டிராவை பாருங்க, நம்ம ஊரை பாருங்க, எல்லைக்குள்ள இருக்கிற தொல்லையை பாருங்க. அதனால இனிமே யாராவது அந்த மாநிலத்தை பாருங்க, இந்த மாநிலத்தை பாருங்கன்னு எனக்கு கெட்ட கோவம் வரும். முதல்ல தமிழ்நாட்டை பாருங்க. தமிழ்நாட்டில் தானே நீங்க அரசாங்கம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. முதல்ல தமிழ்நாட்டில் என்ன நடக்குன்னு பாருங்க. அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப காவல்துறை இதை நான் கேட்கிறேன், முதலமைச்சர் உடனே காவல்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு என்ன கூட்டம் போட்டார்? என்ன சர்வ கட்சி தமிழ்நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்குதுன்னு ஏதாவது சர்வ கட்சி கூட்டத்தை ஒழுங்கா கூப்பிட்டுறாங்களா? இல்லை என்றால் காவல்துறை அதிகாரிகளோட இதை உடனே ஒரு டார்கெட் வச்சு டாஸ்மார்க்கு டார்கெட் வைக்கிறாங்க. நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்கேன். ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா இதை உடனே எந்த அளவிற்கு இன்னைக்கு வரைக்கும் அவங்க குற்றவாளிகள் பிடிபட்டிருக்க வேண்டும். என்ன தீவிரமான நடவடிக்கை நான் கேட்கிறேன். இதே ஓட்டுக்கு வாங்கணும், மாநாடு நடத்தணும், லட்சம் பேரை கூப்பிடணும், இதுதான் அவங்களோட வேலையா இருக்கே தவிர அவங்க பாதுகாப்பு வேணும்ன்றதுக்காக அவசர கால போர்க்கால நடவடிக்கை எடுத்தது என்ன? முதலமைச்சர் அங்கே போயிருக்கணுமா வேண்டாமா? ஆக உங்களுக்கு உயிர் என்ன அவ்வளவுக்கு சாதாரணமா இருக்கான்றது எனது கேள்வி. ஆக உங்களுக்கு அரசியலுக்கு லாபம்னா அந்த இடத்துக்கு நீங்க போவீங்க, அரசியல் லாபம் இல்லைன்னா போக மாட்டீங்க, அவ்வளவுதானே. இது அப்படி சொன்னாங்கன்னா அவர்களை விட உணர்வுகளை மதிக்காதவர்கள் வேற யாருமே இருக்க முடியாதுங்க. இந்த திமுக தான் என்னென்னலாம் எடுத்து ஒரு இன்னைக்கு கூட 2 நாளைக்கு முன்னால பேனர் விழுந்து ஒரு குழந்தைக்கு காயம் வந்துருச்சு. இவங்க பேனர் விழுந்து போய் என்னெல்லாம் செஞ்சாங்க? ஒரு வீட்டில் தற்கொலை நடந்ததுன்னா அதை போய் அரசியலாக்குனாங்க இவங்கெல்லாம். அதனால இது அரசியலாக்குகிறார்கள் என்று சொல்வதற்கு திமுகவுக்கு எந்த தார்மீக உரிமையும் இல்லை. உணர்வு பூர்வமாக நாங்கள் பெண்களோடு நின்று கொண்டிருக்கிறோம் என்பதுதான். இது அந்தந்த பகுதியில் உள்ள கட்சி நிர்வாகிகள் நிச்சயமாக அதற்கான அனுமதி வாங்கியிருப்பாங்க. அனுமதி ஒருவேளை வாங்கவில்லை என்றால் கூட எங்களது உணர்வுகளை நாங்கள் எல்லோரும் எந்தெந்த இடத்தில் போராட்டத்தில் கலந்து கொள்வோமோ அந்த இடத்தில் நாங்கள் வந்து கலந்து கொள்வோம். இல்லை அதுதான் அது அந்தந்த கட்சியில் அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, பர்மிஷன் கேட்டிருப்பாங்க. அந்தந்த பகுதியில் அந்தந்த தலைவர்கள் யாரு. இன்னொன்று, உணர்வுகளை சொல்வதற்கு உடனே கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துருச்சுன்றதுக்காக பெண்களுக்கு எதிரான எங்களோட உணர்வுகளை சொல்லக்கூடாது அப்படின்னு எதுவும் இல்லை. நிச்சயமா சொல்லலாம். கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து என்டையர்லி எல்லாத்தையும் அமுக்கிறது கிடையாது. அதனால நிச்சயமா நம்ம உணர்வுகளை சொல்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் எல்லாம் அதில் கலந்து கொள்கிறோம், எந்தவித மாற்று கருத்தும் இல்லாமல் கலந்து கொள்கிறோம். மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது திராவிட மாடல் மிக சிறப்பான ஆட்சி கொடுத்திருக்கோம். உழைப்பை அள்ளி கொடுங்கள், உதயசூரியன் முடிக்கணும்னு முதலமைச்சர். உழைப்பை அள்ளி கொடுக்கணுமா? அப்ப இவங்க அதுக்கு ஆமா, கட்சிகளை உழைப்பை கொடுக்கணும். ஆனா நான் பதவியை உதயநிதிக்கு தான் கொடுப்பேன். அதுதான் இப்போ நடக்குது. உழைப்பெல்லாம் தொண்டர்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்புறம் நான் வந்து இப்போ கடுமையாக உழைக்கிறேன் அப்படின்றாரு. உதயநிதியை அது அரசனாக்குறதுக்கு உழைக்கிறதுல என்ன பிரச்சனை? அதனால அது பாவம். அந்த திமுக தொண்டர்களை தான் பார்க்குறேன் நான். பாவப்படுறேன். உழைக்க சொல்லுவாங்க, பிள்ளைங்கன்னு குடும்ப கட்சிக்காரங்க பிழைத்து கொண்டிருப்பார்கள். அதான் நடந்து கொண்டு இருக்கிறது. பாவம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்கள், அவ்வளவுதான் நம்ம சொல்ல முடியும். உங்களோட பயணத்தை தேமுதிக சொல்றாங்க, இந்த தேர்தலோட அதிமுக வாஷ் அவுட் ஆயிடும். அதெல்லாம் ஒரு பெரிய கருத்தே இல்லைப்பா. எல்லாம் மக்கள் சொல்ல போறாங்க. யார் வாஷ் அவுட் ஆக போறா, யார் வாஷிங் மிஷின் ஆக போறான்னு அவங்க சொல்ல போறாங்க, அவ்வளவுதான். இல்லை, அது இந்த நேரம் நிர்வாகத்தில் எது இருக்கிறோ அதுதான் நடைமுறைப்படுத்தப்படும். அதாவது கவர்மெண்ட் வந்து ஆக்டிங் கவர்மெண்ட்டாக தான் இருக்குது, ஒன்றும் இல்லாமல் இல்லை. அதனால
எனக்கு கவர்னர் ரூல் இல்லையே, உடனே கவர்னர் வந்து வேலை செய்யறதுக்கு. நானும் தான் பாண்டிச்சேரியில் அரசாங்கம் இல்லாத போது நான் இருந்தேன், கவர்னராக இருந்தேன், கவர்னர் ரூல் இருந்தது. ஆனால் அப்போவும் அரசாங்கம் தான் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டு இருந்தாங்க. முதலமைச்சருக்கு வேற வேலை இல்லைங்க, காலையிலேருந்து ஆரம்பித்து அவர் வந்து ஒரே ஒரு ஒரு மாதிரி ஒரு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு. எல்லா கட்சியும் தான் இருக்குது, எல்லாரும் கூட்டணி அமைச்சிருக்காங்க, எல்லாரும் உழைக்கிறாங்க, அரசியலில் எல்லாரும் தான் இருக்கிறாங்க. அப்படி இல்லாமல் தான் மட்டும் தான் இருக்கிறோன்னு சொன்னால் ஜனநாயகத்தில் அதுவே சரியில்லைங்க. அவரே தான் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார், ஜனநாயகம் என்பது எதிர்கட்சியோடு இருக்கணும் அப்படின்னு. இப்போ எல்லாம் நான் தான் எதிரியே இல்லைன்றார். எதிரில் இனிமே தான் தெரியும் எதிரியே இல்லைன்றது எப்படி தெரியும். அதனால் நிச்சயமாக 2026 எவ்வளவு எதிரிங்க இருந்தாங்கன்னு என்பது அவருக்கு நல்லா, மக்களே எதிரியாக இருக்காங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். அவர் சொல்கிறாரு என்டிஏவுக்கும் டெல்லிக்கும் தமிழக மக்களுக்கும் தான் போட்டின்றாரு. நான் சொல்கிறேன் தமிழக பெண்ணினத்திற்கும் திமுகவுக்கும் தாங்க போட்டி. நிச்சயமாக இந்த பெண்ணினம் வெற்றி பெறும், அது திமுக தோல்வியுறும். அதான் என்ன எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நிச்சயமாக இப்போ மக்களிடம் எதிர்ப்பு இருக்கிறது, எங்களிடம் எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதனால் நிச்சயமாக ஒரு ஆட்சி மாற்றம் வேண்டும் என்பதை மக்கள் உறுதியாக நம்புகிறார்கள். நிச்சயமாக எங்களது கூட்டணி வெற்றி பெறும் என்பது எனது கருத்து. என்னப்பா? நிச்சயமாக இது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் காவல்துறை அதிகாரிகள் எல்லாம் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருப்பதனால தான் பல இடங்களில் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது, குற்றங்கள் பதிவு செய்யப்படவில்லை. அதனால் எங்கெங்கெல்லாம் ஆதரவு அதிகாரிகள் இருக்கிறார்களோ அது மாற்றப்பட வேண்டியது எப்பொழுதுமே தேர்தலில் உள்ள நடைமுறை, அந்த நடைமுறை ஏற்பட்டிருக்கிறது என்பது. ஆனால் அரசாங்கம் ஒரு நிரந்தரமான டிஜிபியை அவங்க நியமித்திருக்க வேண்டும். இவ்வளவு குற்றங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் வரும்பொழுது அவங்க அதை நியமிக்காமல் இருப்பதே மக்களை பற்றி கவலை இல்லை என்பதை அடிகோலிட்டு காண்பிக்கிறது என்பதுதான் எனது கருத்து. இப்போ திமுக அமைச்சர்களெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க. உதாரணத்திற்கு சொல்கிறாரு, நம்ம பிடிஆர் பழனிவேல் ராஜன் சாயந்தரம் நினச்சோம், அடுத்த நாளைக்குள்ளே நாங்கள் எல்லாருக்கும் 5000 ரூபாய் போட்டுட்டோம். இது டிஜிட்டல் இந்தியாவில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஜன்தன் திட்டம் என்று எல்லோருக்கும் வங்கி கணக்கு தொடங்கி வச்சு டிஜிட்டல் இந்தியாவை மேம்படுத்தினதுனால உங்களால் அது செய்ய முடியுது. அதனால் நீங்கள் செய்கிற சாதனைக்குள்ள எல்லாம் அடித்தளம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அதை பற்றி சொல்லவே இல்லைங்க. மே 17 இயக்கம் எப்படிப்பட்ட இயக்கம் நமக்கு தெரியும். இந்த அதில் வேற திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் எப்பெல்லாம் அவங்க ஆட்சியில் தோல்வி அடைகிறார்களோ அப்போ ஹிந்தியை கையில் எடுப்பாங்கங்க. நாங்கள் இவங்க ஆட்சியில் இருக்கும்போது நான் கேட்குறேன், இவங்க யூபிஏல இருந்தாங்கல்ல, எத்தனை நாள் திட்டங்களுக்கு ஹிந்தியில் பேர் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க? எத்தனை நாள் ரயில்வே ஸ்டேஷனில் ஹிந்தி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க? என்னைக்காவது பேசியிருக்காங்களா? ஏன் இந்த இருமொழி கொள்கையை பற்றி பேசியிருக்காங்களா? சமஸ்கிருதத்தை பற்றி அன்னைக்கு பேசியிருக்காங்களா? இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டாங்களா அன்னைக்கு பேசினாங்களா? எல்லாமே ஓட்டுக்காக நாடகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க தான் சொல்லுங்க. எல்பிஜி கேஸை பொறுத்த வரைக்கும் நான் பாரத பிரதமர் மீது மிகுந்த நம்பிக்கை வைப்பதற்கு காரணம், கொரோனா நேரத்தில் அவரோட அட்மினிஸ்ட்ரேஷனை நான் பார்த்தேங்க. உலகமே முடங்கி இருக்கின்ற நேரத்தில் இந்தியாவில் பிபி கிட் தயாரிக்கிறதுலேருந்து வேக்சின் தயாரிக்கிறதுலேருந்து இந்தியாவில் உள்ள எல்லாரையும் முடுக்கி விட்டார். அதே மாதிரி இன்னைக்கு பெட்ரோலிய அமைச்சரை கூப்பிட்டு 70% உள்நாட்டு கேஸ் உற்பத்தியை அதிகரித்திருக்கிறார். இன்னொன்று, இந்த வணிக கேஸ் எல்லாம் தடுத்ததற்கு காரணம் முதல் 2 நாள் வீட்டில் அம்மாக்குள்ள கேஸ் தடுக்கப்பட்டு விடக்கூடாது என்று சொல்லிட்டு வணிக கேஸுக்கு ஒரு வழிமுறையை மத்திய அரசு கொடுத்தது, மாற்று எரிசக்தியை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு. அதனால்தான் நான் சொன்னேன், இவங்க எல்லாரும் கேஸை தலையில் தூக்கி வச்சுட்டு அண்ணன் செல்வ பெருந்தகை வந்தார்ல, வீட்டில் கேஸ் இல்லாமல் கறி அடுப்புல அன்னைக்கு சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு வந்தார். தோசை நல்லா அக்கா போட்டு கொடுத்துருப்பாங்க, கேஸில் தான் போட்டு கொடுத்துருப்பாங்க. ருசியாக சாப்பிட்டு வந்து எல்லாரும் அங்கே நின்று ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. ஆக இதற்கு மேலே யாரான்னு பொய் சொல்ல முடியுமான்னு நான் கேட்குறேன். அதே மாதிரி
இஸ்ரேல் கப்பல் வர முடியாது, ஹார்மோஸ்க்கு முன்னால இஸ்ரேல் கப்பல் வர முடியாது, யூரோப்பா கப்பல் வர முடியாது, அமெரிக்க கப்பல் வர முடியாது, இந்திய கப்பல் 2 கப்பல். இன்னைக்கு காலையில் ஒரு கப்பல் வந்தாச்சு, சாயந்தரம் ஒரு கப்பல் அதிக எடையுடைய கேஸை கொண்டு வந்து வந்தாச்சு. ஆக இதெல்லாம் நீங்க என்ன சொல்றீங்க? இதான் வெளியுறவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வழிகாட்டுதல். ஆனா இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு அடிமைன்னு சொல்றீங்களே, ட்ரம்ப்புக்கு அடிமையா இருந்தா இன்னைக்கு நாம இந்த அளவிற்கு பொருளாதாரத்துல ஒப்பந்தங்களும் சரி, ஐரோப்பா நாடுகளோட ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இன்னைக்கு 90% பொருட்கள் அங்கே வரி இல்லாம கிடைக்க போகுது. அதனால நம்ம நாட்டு உற்பத்தி அதிகரிக்க போகுது. நான் கேட்கிறேன், நீங்க இலங்கையில எந்த அதிபருக்கு அடிமையா இருந்தீங்க? இலங்கையில தமிழர்கள் சுட்டு கொல்லப்பட்ட போது உங்களுக்கெல்லாம் வெளியுறவு கொள்கை பற்றி பேசுவதற்கு காங்கிரஸுக்கோ திமுகவிற்கோ தார்மீக உரிமையே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். எங்கள் கட்சியை பொறுத்த மட்டும் மத்திய தலைமை முடிவு செய்து அறிவிப்பார்கள். அதில் என்ன அறிவிக்கிறார்களோ, அதில் சகோதரி வானதி ஸ்ரீனிவாசன் மகளிர் அணி தலைவி என்ற முறையில் எங்கள் பார்லிமெண்ட் போர்டில் இருக்காங்க. அதனால் 2 மாநிலத்தோட பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடோட பட்டியல் அறிவிக்கப்படும். நாங்கள் எல்லாருமே கட்சியோட மிக 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 எளிமையான காரியகர்த்தர்கள். அதனால் எங்கள் கட்சி என்ன சொல்லுதோ அந்த வழிமுறை எங்களுக்கு நிற்க சொன்னால் நிற்போம், வேலை செய்ய சொன்னால் வேலை செய்வோம், எந்த இடத்துல நிற்க சொன்னால் அந்த இடத்துல நிற்போம். அதுதான் எங்களோட பழக்கம் என்பது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அமெரிக்காவில் யார் சொல்லியிருக்கா? அதாவது RSS பொறுத்தவரையில் பல நேரங்களில் தடை செய்யப்பட்டு அதையெல்லாம் திமிரி மேலே வந்த இயக்கம். அது காந்திய கொலை நடந்த நேரமாக இருக்கட்டும், தவறாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. இன்னொன்று அவசர நிலை பிரகடனத்தின் போதும் கூட. அதனால் RSS ஒரு ஒரு மாபெரும் இயக்கம். அதனால் அதை எங்கேயுமே தடை செய்ய முடியாது. என்னால் சேவையை எங்கேயுமே தடை செய்ய முடியாது. RSS தடை செய்யணும்னா சேவையை தடை செய்யணும். சேவையை எங்கேயுமே தடை செய்ய முடியாது. அதனால் RSS இயக்கத்திற்கு தடையே கிடையாது என்பது எனது கருத்து. அப்படியாப்பா? நான் உங்ககிட்ட கேட்குறேன், வராரா இல்லையாப்பா? நீங்கள் எனக்கு பதில் சொல்லுங்கள், அப்புறம் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு ஆன பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு காலத்தில் தமிழகம் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்ததுங்கிறது உண்மைதான், நான் மறுக்க முடியாது. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடிங்க, இன்னும் கூட உதாரணம் சொல்கிறேன், கோயம்புத்தூர் ஆல் ஓவர் இந்தியா விமனுக்கான சேஃபஸ்ட் சிட்டி நம்பர் 1 இடத்துல இருந்தது கோயம்புத்தூர். இன்னைக்கு நான் கோயம்புத்தூர் எம்எல்ஏவாக சொல்கிறேன், இன்னைக்கு we are not feeling safe. இன்னைக்கு அங்கே நடக்கக்கூடிய குற்றங்கள், அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறை, இது எல்லாமே அதிகரிச்சிருக்கு. இது ஏதோ நான் சொல்லலை, நீங்கள் ஊடகங்களில் டேட்டா எடுத்து பாருங்கள். இது ஒரு எக்ஸாம்பிள். அதனால தமிழ்நாடு அமைதி பூங்கா இல்லை, சட்டம் ஒழுங்கு படுமோசமாக போயிட்டு இருக்கு. தமிழகம் பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம். இன்றைய சூழ்நிலை உண்மை அல்ல. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு தேதி 16ங்களா, 16 வரைக்கும் ஒவ்வொரு நாளும் இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஏதாவது ஒரு பெண்மணி தமிழகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அது சின்ன குழந்தையா இருக்கலாம், 6 வயசு குழந்தையா இருக்கலாம், 60 வயசு பாட்டியா இருக்கலாம். இதுதான் இன்னைக்கு தமிழகத்தோட நிலைமை. ஆனா தமிழ்நாட்டில் என்னக்கு சொல்றாங்க, நாங்க we don't want to compare ourselves with Indian stateங்கறாங்க. we want to compare with the European countries. இது அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டா இருக்கா இன்னைக்கு? அதனால they cannot claim நாங்க compare with other state அப்படின்னு சொல்றது. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் அவங்களுக்கான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசன் இருக்கு, எஜுகேஷன் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, அவங்களோட டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்கு. why தமிழ்நாடு is comparing with other state? நாம தான் ரொம்ப சிறப்பான ஆளாச்சே, நாம தான் எல்லாமே சிறப்பானவங்களாச்சே. நீங்க எதுக்கு இந்தியாவோட மற்ற ஸ்டேட்டோட கம்பேர் பண்றீங்க? இட் இஸ் கம்ப்ளீட்லி we could say that escapism. உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அதனால you are dragging into other state for a comparison. கோயம்புத்தூரை தான் திமுகவும் மேற்கோள் காட்டுறாங்க. பொள்ளாச்சி சம்பவம் ஒரு உதாரணம். எந்த அளவுக்கு அதிமுக ஆட்சியில கொடூரம் நடந்தது அப்படின்றது திமுக மேற்கோள். பொள்ளாச்சி சம்பவத்துக்கு CBCID விசாரணை உத்தரவிடப்பட்டது.
நான் கூட தாங்க போராடினேன், அங்க பிஜேபியில நாங்களும் கூட தான் போராடணும். எல்லாத்துக்கும் நான் தான் அப்ப இருக்கிறதும் நான் தான் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் நாங்க தான். அப்ப இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் விளையாதி குளத்து வரைக்கும் நீங்க தானே காரணம், ஒத்துக்கோங்க. அப்புறம் எதுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஹிப்போக்ரசி நாடகம் போடுறீங்க? கம்ப்ளீட்டா திமுகவோட அரசுங்கிறதே ஒரு டிராமா அரசு. எந்தெந்த விதத்துல எல்லாம் மக்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்தந்த விதத்துல எல்லாம் ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா 26ல ஏமாத்த முடியாது. என்ன நீங்க அண்டா கொடுத்தாலும் சரி, குண்டா கொடுத்தாலும் சரி, 5000 கொடுத்தாலும் சரி, பெண்கள் தெளிவா இருக்காங்க. இந்த திமுக கவர்மெண்ட்டை தூக்கி எறியணுங்கிறது இருக்காங்க. நன்றி.